கரக டான்ஸ் ஆடினா கூட கரகாட்டக்காரியை கூட பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுது. முதலமைச்சர் ஆயிடுவாளா? நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா போட்ட கரூருக்கு இதோட 4 மடங்கு கூட்டம் வரும். இது கோமாளி கூட்டம். அது கொள்கை கூட்டம் கிடையாது. கோமாளி கூட்டம். ஒரு கூத்தாடி பார்க்கறதுனாக்க நீ என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோ அன்னைக்கு நீ தலைவனா வந்திருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமா நடிகர் தானே. சினிமா நடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னால் ஒரு பல ஆண்டு காலம் தலைவர் கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலி அறக்கட்டளையின் தலைவராக இருந்தார். கட்சி நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். எப்போ இளைஞரணி செயலாளரானாரோ சினிமாக்கு முழுக்கு போட்டார். முழுக்க அரசியல் தலைவனாக வளர்ந்தார். மக்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். நாளை தமிழகம் என்று சொல்றார். நீ சினிமால நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கூட இன்னைக்கு கூட கேரவான்ல தான் இருக்கிற. எல்லாம் நடக்குது உள்ளே. எல்லா ரூமுகள்லாம் தனியா எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த வண்டி வட்டி இறங்க மாட்டேன்றா. கேட்டா என்ன கை தூக்கூடாதுன்றாங்கோ, என்ன கால் தூக்கூடாதுன்றாங்கோ, என்ன சிரிக்க கூடாதுன்றாங்கோ, என்ன இதை பேசக்கூடாதுன்ற கோர்ட்டுக்கு போ. உன்னை யார் கை தூக்குவானா கால் தூக்குவானான்னு எல்லாம் தான் நீ உள்ள என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலை பார்த்து தான் ஆகிற. இந்த கூட்டம், இந்த பைத்தியக்கார கூட்டம் உன்னை நம்பி ஒரு பொண்ணு சொல்லுது சார். எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். போய் என் பக்கத்துல பத்துக்கோ. அந்த கூட்டத்தில் இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் சொல்லி பாருங்க. அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணு மயங்குது. இன்னொருத்தி சொல்றா ஜாடு மாடு பாடுகான்னு திட்டலான்னு கோவம் வருது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் இருக்குது, நான் 26 வருஷமா விஜயை லவ் பண்றேன்னு. இப்படி பெண்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கிறான். ஒரு இளைய தலைமுறை எப்படி கெடுத்து வச்சிருக்கான். தொங்குறான் சார் கரண்ட் கம்பியில குரம்பு தொங்குற மாதிரி. அவன் கட்சிக்காரனே கொடுக்குறான் மனு ஜேஇ கிட்ட, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. எங்க விஜய் எங்கெங்க பக்கம் வராத பிரச்சாரத்துக்கு கரண்ட் பூரா கட் பண்ணுறான். ஏன்டா அண்ணா பூரா குரங்குங்கோ, கரண்ட் கம்பத்துல ஏறிடுதுங்கோ, மரத்து மேலே ஏறிக்குதுங்கோ, அது வீட்டு மெத்த மேலே ஏறிக்குதுங்கோ, கோயில் கோபத்து ஏறிக்குது, அந்த கம்பி புஷ்னா அப்படியே போதுங்களா. காக்கா கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி 5 கீழே விடுறான். இதுக்கெல்லாம் எவன் தாலியா இருக்குது. கரண்ட்டை கட் பண்ணுறான். இவனுங்க தான் கரண்ட்டை கட் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? குரங்கு மாதிரி தாவுறாங்க. யாரு எனக்கு எழுதி கொடுக்குறது? இல்ல அவர் இதெல்லாம் பண்றாங்க, அதனால கரண்ட் கட். ஆமா எனக்கு தெரியும். இந்த சவுக்கு சங்கம்னு ஒருத்தரப்பான், செருப்பு சங்கர், அவன் உட்காந்து பேசுறான், ஏடிஎம்க்கு சப்போர்ட்டா பேசுறான். அது என்ன வந்தாலும் பேசுறான். இந்த 41 பேர் இறந்தது விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட். இதை வச்சுதான் விஜய் அரசியல் பண்ணணும். இந்த 41 பேர் இறக்காம இருந்தா விஜய் தனியா நின்றுந்தா திமுக 234 தொகுதியிலும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த 41 பேர் செத்ததுனால விஜய்க்கு பாடம் வந்துருச்சு. இனி விஜய் போய் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி திமுக காலி பண்ணிவிடுவாங்க. எனவே 41 பேர் இறந்து இது விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் தொக்கான இந்த நாட்டில் பேசினுக்கிறான். அதை தான் ஏடிஎம்கார பசங்க இப்போ என்ன நல்லா விஜய்கிட்ட சொல்றது, நீ எவ்வளோ பெரிய தலைவன் தெரியுமா. அன்னைக்கு ராஜீவ்காந்தி செத்ததுனால தான் ஜெயலலிதா லீடரா வந்துச்சு. இந்த 41 பேர் மண்டையை போட்டு உன்னை லீடர் ஆக்கிட்டாங்கன்னு அவன் சிரிக்கிறான் சார். யாரு? விஜய். பஸ்ல பாத்தீங்களா உள்ள லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான். கூட்டம் அல மோதுது. அவன் பார்த்து சிரிக்கிறான் சார், ரசிக்கிறான் சார். மேலே நின்று சிரிக்கிறான் சார், ரசிக்கிறான் சார். அவன் பண்ண அரசியல் என்ன சார்? அதே நீங்க சொல்லுவீங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அவன் பண்ணுறது. இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து வீட்டில் இந்த டேப் வச்சு தட்டுன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸு. அவன் வெளியே வர்றது வீக்கெண்ட் பார்ட்டி. வாரமெல்லாம் கஷ்டப்பட்டு நைட் ஆனால் பப்பில் குடியும் குத்தனமா புருஷன் பொண்டாட்டி ஒன்றா வருவாங்க. போகும்போது இன்னொருத்த பொண்டாட்டி புருஷன் தள்ளு போவான், இன்னொருத்த பொண்டாட்டி தள்ளு போவான். அது பேர் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். அந்த மாதிரி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அவன் பண்ணுறது. அது வீக்கெண்ட் பார்ட்டி, இது வீக்கெண்ட் பார்ட்டி. சனிக்கிழமை நாகரிகமாக இருக்குன்னா நம்ம அப்படிதான் நாகரிகமாக பேசுவோம். நம்மளோட பழக்கம், அது ஹேபிட். அது